அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புக்கை தாண்டி ஸ்கூல் புக்ஸில் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? அதில் முக்கியமான எல்லா திருக்குறளுமே எல்லா புக்கில் இருக்க திருக்குறளுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். காமர்ஸ் புக், வணிகவியல்னு ஒரு புக் இருக்கும் இல்லையா, அதில் கொடுத்துருக்காங்க. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. The truth merchandise of merchant is to guard and do by the things of others as they do by their own அப்படின்னு சொல்லி மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கரெக்டான ஒரு வணிகர் எப்படி இருப்பார் அப்படின்னா, மற்றவரோட பொருளையும் அவரோட பொருளையும் தன்னோட பொருள் மாதிரியே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மற்றவங்களையும் தானும் ஒரே ஆள் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி யாருக்கும் கூடவோ குறையவோ கொடுக்காம நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருக்குறளோட மீனிங், சரியா? வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யும். நம்ம ஒருத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ, நம்ம ஒருத்தவங்க நம்மளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையே தான் நம்மளும் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். இந்த திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பொருள் கருவி காலம் இடன் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த செயலுக்கு தேவையான பொருள், அதற்கான கருவி, அதற்கான காலம், அதோட செயல், அதோட இடம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் நம்ம அந்த செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதான் இந்த குறளோட அர்த்தம். Do an act after a due consideration of the following 5. என்னென்ன அப்படின்னா, மணி, மீன்ஸ், டைம், எக்ஸ்கர்ஷன் அண்டு பிளேஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அந்த செயல் செய்வதுனால நம்மளுக்கு என்ன லாபம், என்ன நடக்கும், செய்யும் போது நம்மளால செய்ய முடியுமா, பாதியில் ட்ராப் அவுட் ஆகிடுவோமா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், தீர ஆலோசித்து அதுக்கப்புறமா தான் அந்த செயலை செய்யறதுக்கு தொடங்கணும். அப்படி செய்யாமல் ஒரு செயலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடுவில் போய் முழிச்சிட்டு நிற்கிறது இழுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எண்ணி துணிக, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி எண்ணி ஆராய்ஞ்சிட்டு துணிஞ்சு செய்யணும். செய்ய தொடங்கிட்ட பிறகு என்ன பண்ணக்கூடாது, நடுவில் ஆராய்ச்சி பண்ணுறதோ முடியுமோ முடியாதோன்னு நினைக்கிறதெல்லாம் இழுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சிடர் அண்ட் தென் அண்டர்டேக் அ மேட்டர். ஓகேவா? ஆஃப்டர் ஹேவிங் அண்டர்டேக்கின் இட் சே we will consider is folly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு செயலை இவனால் செய்ய முடியும் அப்படின்னு அவங்கிட்ட கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், வேலை செய்யணும். ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் எல்லாருக்கும் வேலை விடுற ஒரு பொசிஷனில் இருப்பார், வேலை வாங்குற இடத்துல இருப்பார். அப்போது ஒரு டிராயிங் நல்லா தெரிஞ்சவங்கிட்ட போயிட்டு சண்டைக்கு போ அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி ஒரு நல்ல சண்டை போடுறவனை கூப்பிட்டு உட்காந்து படி அப்படின்னா எப்படி படிக்க முடியும்? அப்போது ஒரு செயலை நம்ம ஒருத்தவங்க கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அந்த செயலை அவனால் முடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்கிட்ட தான் அந்த செயலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரியா? திஸ் மேன் திஸ் ஒர்க் ஷால் தஸ் ஒர்க் அவுட். லெட்ஸ் தாட்ஃபுல் கிங் கமாண்ட் தென் லீவ் த மேட்டர் ஹோலி இன் ஹிஸ் சர்வன்ட்ஸ் ஹேண்ட். சரியா? ஒரு விஷயத்த இவனால் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்ததுக்கப்புறம் நொயின்னு போய் நோண்டக்கூடாது. அவங்ககிட்ட ஃபுல்லாக அதோட பொறுப்பை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரியா? இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, எப்பொருள் யார் யாரோ கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இந்த குறள் படிச்சிருப்போம். அதாவது ஒரு விஷயம் யார் வாயில கேட்டாலும் யாரோ என்னென்னவோ சொன்னாலும் அதோட மெய்ப்பொருள் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு. அடுத்தது, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை அப்படின்னு சொல்லியிருக்காரு. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. அதாவது
ஒரு மலை மேலே நின்று ஒரு யானைகள் சண்டையை பார்க்கறது எவ்வளோ சேஃபு. ஏன்னா மலை மேலே யானையெல்லாம் ஏறி வர முடியாது. அதே யானை பக்கத்தில் போய் நின்றுட்டு யானை சண்டையை பார்த்தீங்க அப்படின்னா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்போது அந்த மாதிரி தான் நம்ம கையில் ஒரு காசை வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறது. இப்போ ஒரு பொருள் 10,000 ரூபாயில் ஒரு பொருள் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கையில் ஒரு 15,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த 10,000 ரூபாய் பொருளை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து சேஃபாக இருப்போம். அந்த மாதிரி தான் ஒரு யானை போகிற வந்து பார்க்கறதுக்கு ஒரு மலை மேலே நின்று பார்த்தோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும் இல்லையா. அதுவே நம்மளுக்கு 10,000 ரூபாய் பொருள் தேவைப்படுது அப்படின்னா நம்மக்கிட்ட 5,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதனால நம்ம கையில் இப்போ 5,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற செலவை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. அண்ட் அண்டர்டேக்கிங் ஆஃப் ஒன் ஹூ ஹேஸ் வெல்த் இன் ஒன்ஸ் ஹேண்ட் இஸ் லைக் வியூவிங் அன் எலிஃபண்ட் ஃபைட் ஃப்ரம் ஏ ஹில் டாப். சரியா. நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கையில் என்ன இருக்கோ அதுக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 இருள் திரை எண்ணி செயல். அதே குரல் திருப்பு வருது. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரனர் எப்படி இருக்கணும், அது do an act after due consideration of the following: money, means, time, execution and place சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னொரு திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன் பொருள் காழ்ப்ப இயற்றியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு அப்படின்னு ஒரு குறள் கொடுத்துருக்காரு. ஒன் பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு அப்படின்னு சொல்லி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. who plenteous store of glorious wealth have gained by them the other two are easily obtained அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒன் பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. இந்த குறள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது என்னன்னா அறம் பொருள் இன்பம்னு சொல்றோம். இந்த அறம் பொருள் இன்பத்துல ஒருத்தன் பொருளை மட்டும் நல்ல வழியில சேமிச்சு நிறைய வச்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு அறமும் இன்பமும் தானாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் செயல் வகை அப்படின்ற அதிகாரத்துல இந்த குறள் வரும். அதனால ஒருத்தன் நல்ல வெல்த் சேர்த்து வச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு மற்ற ரெண்டும் ஈஸியா அதுவே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல் அப்படின்னு ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. The method of performance for one who has begun an act is to ascertain the mind of him who knows the secret thereof அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு செயலை செய்ய வேண்டிய இருக்கான்ல, ஒரு செயலை செய்யறதுக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த செயலை பற்றி முன்னாடியே தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிற அந்த அறிவுரையை ஏற்றுக்கிறது தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம படிக்க போகிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே படித்து பாஸ் பண்ணி நல்ல ரேங்க் எடுத்தவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட கருத்தை வந்து கேட்கணும். அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொள்ளல். சரியா. ஒரு செயலை செய்கிறவன் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த செயலை முன்னாடியே செஞ்சவங்க கிட்ட போயிட்டு கருத்தை வந்து கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுது. சரியா. அடுத்த குறள் கேடரியா கெட்ட இடத்தும் வலங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை அப்படின்னு சொல்றாங்க. கேடரியா கெட்ட இடத்தும் வலங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. சரியா. இந்த குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. The learned say that the best kingdom is that which knows no evil and if injured suffers no diminution in its fruitfulness அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. பகைவரால கெடுதலை அறியாததாய் அறிந்தாலும் வளம் தருவதில் குறையாததாய் இருப்பதே நாடுகளில் சிறந்தது அப்படின்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க. அதாவது சான்றோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகைவரால கெட்டது வந்து ஒரு நாட்டுக்கு வரக்கூடாது. அப்படியே கெட்டது வந்தாலும் அந்த நாட்டோட வளம் வந்து குறையாம இருக்கணும். அப்படி இருக்கிற நாடு தான் சிறந்த நாடு அப்படின்னு அறிஞர்கள் சொல்லுவாங்களாம். சரியா. கேடறியாது ஆனா கெட்ட இடத்தும் வளம் குன்றாதது, அதுதான் நாடுகள்லயே சிறந்த நாடு. சரியா. அது வந்து சிறப்பான ஒரு நாடு எப்படி இருக்கணும், பகைவரால கெடுதலையை பத்தி தெரியாததா இருக்கணும். எந்த பகைவராலையும் அந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்.
அப்படியே வந்திருந்தாலும் அந்த நாட்டோட வெல்த் வந்து குறையாம இருக்கணும். அப்படிதான் அந்த நாடு நாட்டில் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மறுபடியும் சொல்றேன், பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. A kingdom is that which can bear and burden that may be pressed on it and pay the full tribute to its sovereign அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, புதுசான சுமைகள் 1-2 வரும்பொழுதே அது தாங்கி கவர்மெண்ட்டுக்கான வரிகளை வந்து கரெக்டாக செலுத்துறாங்க அப்படின்னா அந்த நாடு தான் வந்து சிறந்த நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கும் நேர்வது நாடு. இறைவர்னா அங்க அரசன் வருது, இறைனா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது, செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். என்ன சொல்லியிருக்காங்க? லெட்ஸ் கிங் ஃபர்ஸ்ட் ஆஸ்க் who shall the deed perform and what the deed of our befitting both assured let every work proceed. அதாவது செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா செய்யறதுக்கான காலம், அதுக்கான செயல், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து செஞ்சாதான் வந்து ஒரு செயல் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? செயலாற்ற வல்லவன், யாரால் அந்த செயலை செய்ய முடியுமோ அவனை தேர்ந்தெடுத்து அந்த செயலையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கான காலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த செயலை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி தான் அந்த குறள் திருப்ப சொல்லியிருக்காங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது, இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். சரியா? அடுத்த குறள் பாருங்க. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. Though you are acquainting with the theoretical methods, understand the way of the world and act accordingly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நிறைய புக்ஸ் வந்து படிச்சிருப்போம். அப்போது நம்ம படித்த விஷயங்களை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா படிச்சிருந்தாலும் உலகத்தோட இயற்கையை அறிஞ்சு அதுக்கு பொருந்துற மாதிரி நம்ம செய்யணும். நம்ம என்னதான் படித்தாலும் ஏட்டு சொரக்காத்து கறி கொதுவாது சொல்லுவாங்க இல்லையா? நம்ம என்னதான் நல்லா படித்து நூலறிவோடு இருந்தாலும் அந்த டைமில் உலகத்தில் மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை அப்படின்னு ஒரு குறள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மறுபடியும் படிக்கிறேன். வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. அதாவது ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொருள் வரும் வழிகளை அதிகமாக்கணும். நம்ம ஒரு வாட்டி ஒரு சைடில் இன்கம் பண்ணுறது இல்லாமல் 2-3 சைடில் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. பொருள் வரும் வழிகளை பெருக்கணும், அதனால வரும் வளத்தை உண்டாக்கணும். பொருள் வரும் வழிகளை பெருக்கி நல்லா சம்பாதிச்சு உடனே செலவு பண்ணக்கூடாது. அதை என்ன பண்ணணும்? அதை வந்து சேர்த்து வச்சு அதுக்கு நடுவில் வர இடையூறுகளை ஆராய்ந்து அதை நீக்கணும். அப்படி செய்கிறவங்க தான் வந்து சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் வரும் வழிகளை பெருக்கி அதனால வர வளத்தை பெருக்கி இடையூறுகளை களைந்து செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. அடுத்தது, முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை அப்படின்னு ஒரு குறள். முதலில்லாருக்கு ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் முதல் வந்து போடணும், முதலீடு வந்து பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ முதல் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த தொழிலால வர லாபம் இருக்கும். அதை போல ஒரு நல்ல நட்பு இல்லாதவங்களுக்கு இன்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There can be no gain to those who have no capital. Capital போட்டால் தான் கெயின் கிடைக்கும். And in like a manner there can be no permanence to those who are
வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் ஹார்ட் அடரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நல்ல நண்பன் இருக்கவங்களுக்கு தான் இன்பம் கிடைக்கும் அப்படின்னு. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இந்த குறள் பார்த்தீங்க அப்படின்னா அறம் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரத்தில் வந்திருக்கும். அதாவது விர்ச்சு வில் கன்ஃபர் ஹெவன் அண்ட் வெல்த், வாட் கிரேட்டர் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கேன் மேன் பொசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தவனுக்கு சிறப்பையும் செல்வத்தையும் கொடுக்கறது அறம் தான், மற்ற எதுவும் இல்லை அப்படின்னு இந்த குறளுக்கு அர்த்தம். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. அதாவது பொருள் சம்பாதிக்கிறோம் இல்லையா, அந்த பொருள் வந்து பார்த்தீங்க, நம்ம சம்பாதிக்கிற பணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொய்யா விளக்கமாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அது இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த இம்பெரிஷபிள் லைட் ஆஃப் வெல்த் கோஸ் இன் டு ரீஜியன் டிசைட் அண்ட் டெஸ்ட்ராய் த டார்க்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தான் இந்த குறள் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. பொருள் அப்படின்றது ஒரு அணையா விளக்கு. அது நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிற இடத்துக்குலாம் போயிட்டு நம்மளோட துன்பம், அதுதான் இருள்னு சொல்கிறாங்க, நம்ம துன்பத்தை அதனால் துரத்தி விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்த குறள். அரணீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். ஒரு பொருள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பொருள் என்ன செய்யும் அப்படின்னா அறத்தையும் ஈனும் இன்பத்தையும் ஈனும். அது எப்படி வந்திருக்கணும், திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அதாவது ஒரு பணத்தை வந்து எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் ஒரு பணத்தை நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா அந்த பணத்தினால நம்மளுக்கு அறமும் வரும் இன்பமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்தி உலகு அப்படின்னு ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. நம்ம நினச்ச ஒரு செயலை வந்து சிதறாமல், எண்ணத்தை சிதறாமல் நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கண்ணோட்டத்தோடு இருக்கவங்களுக்கு இந்த உலகமே என்னவா உரிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருமும் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்தி உலகு. The world is theirs who are able to show kindness without injury to their affairs அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னோட கடமையை வந்து தொழிலை வந்து கெடாமல், கண்ணோட்டம் அப்படின்னா மற்றவர்கள் மேலே கருணையாக இருக்கவங்க, அப்படி இருக்கவங்களுக்கு இந்த உலகமே வந்து உண்டு அப்படின்னு சொல்ல. கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தில் இது வரும். கண்ணோட்டமோட இருக்கவங்க, மற்றவங்க மேலே குணத்தோடு இருக்கவங்களுக்கு இந்த உலகமே இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த குறள், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். இதே 3 வாட்டி வந்திருக்கு. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல் அப்படின்னு ஒரு குறள் வந்து கொடுத்துருக்காங்க. வினைக்குரிமை நாடிய பின்றை அதனை அவர்க்குரியனாக செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஹேவிங் கன்சிடர் வாட் ஒர்க் எ மேன் இஸ் ஃபிட் ஃபார் லெட் எம்ப்ளாய் ஹிம் இன் தட் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனா நம்ம நியமனம் பண்ணிட்டோம். சரியா, ஒருத்தருக்கு வந்து ஒரு வேலையை வந்து அந்த ஒரு பதவி வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா, அந்த பதவிக்குரிய செயலை வந்து அவனே செய்யணும் அப்படின்னு நம்ம விட்டுறணும். இப்போ வந்து நமக்கு கீழே ஒருத்தவங்களை ஒரு வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தைங்களே வந்து ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா போய் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏன் இப்படி செய்கிறேன், ஏன் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க முடிக்கிற வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோல் அதை விட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது எந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க, எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு வேலையை ஒருத்தவங்ககிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு அந்த வேலையை முடிக்கணும். உங்களுக்கு தேவை வேலை முடிக்கணும் இல்லையா, அதனால நடுவில் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினை குறிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது let the choice fall upon him who largely possesses these 4 things. என்னென்னது, love, knowledge, clear mind and freedom from covetousness. ஓகேவா, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனிங் பார்க்கலாம். ஒருத்தவங்களுக்கு அன்பு, அறிவு, ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல்,
அவா இன்மை, அதாவது ஆசை இல்லாமை, இது 4 இருந்துச்சு அப்படின்னா அவனை தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேலைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை, இது 4 இருந்துச்சுன்னா அவங்கள தான் நம்ம வேலைக்கு வச்சுக்கணும். அடுத்தது செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொள்ளல். முன்னாடியே பார்த்தோம், ஒரு செயலை செய்ய தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலில் சிறப்பாக இருக்கவங்களோட கருத்தை நம்ம கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு மீனிங். அடுத்தது பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல். அதே குறள் திரும்ப வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாளும் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். அதாவது ஒருத்தவன் இந்த உலகத்தையே பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் நடக்கும். எப்போ நடக்கும்? அந்த தேவையான காலம் அறிந்து அந்த இடத்துல நம்மளோட செயலை சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னா. தோ ஷுட் மெடிடேட் த வேர்ல்ட் he may accomplish it if he act in the right time and at the right place அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானம்னா உலகத்தையே வேணும் அப்படின்னு நினைச்சாலும் நடக்கும். எப்போ? அவன் காலம் அறிந்து தக்க இடத்துல சிறப்பாக செயல்படும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. All that has been obtained with tears will depart with tears, but what has been by the fair means, though with loss at first, will afterwards yield fruit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. அதாவது மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம ஒரு பொருளை சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க அழுது நம்ம ஒரு பொருளை சம்பாதிக்கிறதுனால இன்னொருத்தவங்க அழறாங்க அப்படின்னா அவங்க அழ நம்ம செல்வம் எல்லாம் என்ன பண்ணும், அப்படியே அவங்க அழும்போது அவங்க கண்ணீர் துளி எப்படி கரைஞ்சு போதோ அந்த மாதிரி கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நல்ல வழியில் வந்த பொருள் இழந்தாலும் அதுக்கு நம்மளுக்கு நன்மை தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணி சம்பாதிச்ச பொருள் என்னது நிலைக்காது. ஆனால் நம்ம எந்த கஷ்டமும் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம சம்பாதிச்ச பொருளை நம்ம இழந்தாலும் அதனால நம்மளுக்கு நன்மை தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரியா? அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. அடுத்தது சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்திரியற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபார் அ மினிஸ்டர், அமைச்சருக்கு சொல்லியிருக்காரு. டு ப்ரொடெக்ட் கிங்குக்கு with wealth obtained by foul means is like preserving a vessel of wet clay by filling it with water அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சலத்தால் அப்படின்னா வஞ்சனையால் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒரு வஞ்சனை பண்ணி ஒரு ராஜாவுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, ஒரு அமைச்சர் ஒரு மன்னர்கிட்ட போயிட்டு அறிவுரை கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருக்காச்சும் துரோகம் பண்ணி வஞ்சனை பண்ணி என்ன பண்ணுங்க, பணத்தை சம்பாதிங்க அப்படின்னு பிளான் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிளானை கொடுக்குறாரு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பச்சையான மண்ணில் பானை செஞ்சு அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு சமம். அப்போ என்ன ஆகும், பானை உருகி என்ன பண்ணிடும், பானையில் இருக்கிற மண்ணு கரைஞ்சி தண்ணி வெளியில் போயிடும். அந்த மாதிரி வஞ்சனையால் வந்த செல்வம் என்ன பண்ணாது, நிலைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரி அற்று. அடுத்தது ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு குறள். பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. ஒரு நாட்டுக்கு முக்கியமான அணின்னா என்னது, அழகு எது அப்படின்னா ஒரு 5 விஷயம் இருக்கணும். என்னன்னா, பிணியின்மை பிணி இல்லாம இருக்கணும், செல்வம் பொருள் இருக்கணும், விளைவு இன்பம் இருக்கணும், அடுத்தது ஏமம் பாதுகாப்பு, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடு வளமான ஒரு நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நோய் இல்லாம இருக்கிறது, செல்வம், விளைபொருள், வளம், இன்ப வாழ்வு, நல்ல காவல், இது எல்லாமே ஒரு நாட்டுக்கு அழகு. ஃப்ரீடம் ஆஃப் எபிடமிக்ஸ், வெல்த், ப்ரொடியூஸ், ஹாப்பினஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், தீஸ் 5 the learned say are the ornaments of a kingdom அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது
தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அப்படின்னு சொல்லி ஒரு குறள். தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. There is nothing too difficult to those who before they act reflect well themselves and thoroughly consider this chosen friends அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு இனத்தை தேர்ந்தெடுக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நல்லா ஆராய்ஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ந்தெடுக்கணும். ஆராய்ந்து சேர்ந்த இனத்தோட சேர்ந்து தாமும் அந்த செயலை எண்ணி பார்த்து ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய விஷயம், செய்ய முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஊருணி நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The wealth of that man of eminent knowledge who desires to exercise the benevolence approved of by the world is like the full water of a city tank அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊருணி நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. சரியா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருணி அப்படின்றது ஒரு நீர் எடுக்கிற ஒரு இடம். சரியா, ஊர்ல இருக்க எல்லாருமே தண்ணி எடுக்கிற ஒரு இடம். அதுல தண்ணி ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே பயன்படுமோ அந்த மாதிரி ஒருத்த உலகத்தார் நல்லது அப்படின்னு சொல்றத விரும்பி செய்யற அறிவாளி கிட்ட செல்வம் சேர்ந்துச்சு அப்படின்னா அது அந்த ஊருக்கே பயன்படும் அப்படின்றது தான் இந்த குறளோட அர்த்தம். சரியா, அடுத்தது, அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். Let a man reflect on what will be lost, what will be acquired and what will be his ultimate gain and let act அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். என்னெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு செயலில் இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலை செஞ்சா நமக்கு எந்த அளவுக்கு நல்லது கிடைக்கும், இல்லை எந்த அளவுக்கு தீமை ஏற்படும் அப்படின்னு நினச்சி அதுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை கற்பனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், அந்த செயலை செய்யறதுக்கு தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, அடுத்தது, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, let a man listen never so little to good even that will bring him great dignity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்ல விஷயங்களை எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெருமை கிடைக்கும். சரியா, நல்ல விஷயங்களை எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெருமை கிடைக்கும். அடுத்து அதே குறள், பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். அடுத்தது, ஒல்வது அறிவது அறிந்து தன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். திருக்குறள் பாருங்க, ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There is nothing which may not be accomplished by those who before they attack make themselves acquainted with their own ability and with whatever else is to be known and apply themselves wholly to their object அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலில் ஈடுபடும் போது அந்த செயலை பற்றின அனைத்தையும் ஆராய்ந்து முயற்சி மேற்கொண்டா எந்த விஷயமுமே முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒல்வது அறிவது அறிந்து தன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். அடுத்தது, வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற. இந்த குறள் நம்ம நிறைய படிச்சிருப்போம். firmness in action is one's firmness of mind, all other are not of this nature அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு
அது வேணும் இது வேணும் அப்படின்னு எதுவுமே தேவையில்ல, மனசு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் சும்மா. சிறப்பேனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இட் இஸ் the determination of spotless not to cause sorrow to others although they could obtain the wealth which confer greatness அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, மாசு இல்லாமல் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஒரு செயலை செய்யறதுனால மற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கெடுதல் வரும், ஆனால் நம்மளுக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அது செய்ய மாட்டாங்க. சரியா, மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தை பெறக்கூடும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்காக போய் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிற மாதிரியான செயல்களை மாசற்றவர்கள் செய்ய மாட்டாங்க. மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது அப்படின்றதுனால தான் இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரத்தில் இதை கொடுத்துருக்காரு. அடுத்தது, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், அந்த மக்களை முறை செஞ்சு காப்பாற்றணும். அவனை தான் அந்த மக்கள் ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, எப்படி சொல்லுவாங்க, கடவுள்னு சொல்லுவாங்க. தட் கிங் வில் பி எஸ்டீம்டு எ காட் அமாங் மென் who performs his own duties and protects. சரியா, ஒரு ராஜா அவனோட மக்களை நல்லபடியாக காப்பாற்றி பார்த்துக்கிட்டான் அப்படின்னா அவனை மக்கள்லேயே கடவுள்னு சொல்லி மக்கள் அழைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, மதித்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், அரண் அறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரணறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. இது என்ன கொடுத்துருக்காங்க அர்த்தம் அப்படின்னு பாருங்க. He is the best helper who understanding the duties of the latter is by his special learning able to tender the fullest advice and at all times conversant with the best method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அறநெறி உணர்ந்தவனா இருக்கணும், சொல்லாற்றல் கொண்டவனா இருக்கணும், செயல்திறன் படைத்தவனா இருக்கணும். அப்படி இருக்கிறவனை தான் அமைச்சன் அப்படின்னு சொல்ல முடியும். அவனோட ஆலோசனையை கேட்டு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு செயலை செய்ய முடியும். சரியா, ஒரு அமைச்சருக்கு தேவையான முக்கியமான சிறப்புகள் என்னென்ன, பண்புகள் என்னென்ன வேணும் அப்படின்னா, அறநெறி தெரிஞ்சவராக இருக்கணும், நல்லா பேச தெரிஞ்சவராக இருக்கணும், பேசினா மட்டும் பத்தாது செயல்லையும் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களோட ஆலோசனையை கேட்டு தான் ஒரு ராஜா செயல்பட்டால் சிறப்பானவராக இருக்க முடியும். சரியா, அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்ததா இங்க பாருங்க, படை குடி கூழ் அமைச்சி நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இது தமிழ்ல இருக்கு, இதே நான் அதுல பாட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதுல திருக்குறளை நம்மளுக்கு இது எக்கனாமி புக்கில் இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த லெசனு. பொருட்பாலில் 7 பகுதிகள் இருக்குது. என்னது, அரசியல் 5, அமைச்சியல் 5, உருவவல் 2, ஒன்று ஒன்கூழ், இருவியல், தின்படை, நட்பு 17, குடி 13, என்பொருள் 7 இவை அப்படின்னு பொருட்பாலில் ஒரு 70 அதிகாரங்கள் இருக்குது. அதை பற்றி நம்மளுக்கு ஒரு சின்ன பாட்டு கொடுத்துருக்காங்க. இதை எழுதினவர் போக்கியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர். அவர் எழுதின ஒரு பழைய வெண்பா பாடல் தான் இது. ஓகேவா, பொருட்பாலில் இருக்கிற 7 பகுதிகளை பற்றி சொல்லியிருக்காரு. அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்க. அரசியலில் 25, அமைச்சியலில் 10, அரண்ல 2, கூழில் 1, படையில் 2, நட்புல 17, குடியில் 13, மொத்தமாக 70 அதிகாரங்கள். இதை 7 பகுதிகளாக பிரித்து சொல்லியிருக்காங்க. சரியா, என்னென்ன அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க பார். திருக்குறளில் 381வது திருக்குறள்ல 38வது அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு குறள்லே வந்துடும். படை குடி கூழ் அமைச்சி நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அப்போது இந்த திருக்குறளே நம்மளுக்கு இந்த மாதிரி என்ன சிறப்புகள் பொருட்பாலில் இதை பற்றிலாம் பேச போகிறோம் அப்படின்றது வந்துச்சு. படை பற்றி, குடி கூழ் அமைச்சி நட்பு அரண் ஆறும்,
உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 6 அங்கங்களையும் தனித்தனியா பிரிச்சு ஒரு ஆட்சி தலைவன், ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி 7 வகையா சொல்லியிருக்கிறது முக்கியமான சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசனோட இயல்பு பத்தி சொல்ற 25 அதிகாரங்கள் திருக்குறள்ல இருக்கு. பொருட்பால்ல முதல்ல அரசனோட இயல்பு தான் சொல்றாங்க. சரியா? 25 அதிகாரங்கள்ல சொல்லியிருக்காரு. இதுல இறைமாட்சி அப்படின்ற அதிகாரம் 39ல தொடங்கி இடுக்கண் அழியாமை அப்படின்ற அதிகாரம் 63 வரைக்கும் 25 அதிகாரங்கள்ல அரசன், வேந்தன், நிலநாண்டவன், மன்னவன் அப்படின்னு நிறைய பேர்ல 46 முறை என்ன பண்றாரு, ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரியா? ராஜான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி செய்யறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது கல்வி ஆர்டிக்கல்னு சொல்றேன். கல்வி 40வது அதிகாரம், கேள்வி 42வது அதிகாரம், அறிவு 43வது அதிகாரம், குற்றம் கடிந்த வாழ்வு, குற்றங்கடிதல்னு வரும் 44வது அதிகாரம், பெரியாரை துணைக்கோடல் 45, சிற்றினம் சேராமை 46, தெரிந்து செயல் விகை 47, வழி அறிதல், காலம் அறிதல், இடன் அறிதல், அடுத்து வினை செய்யும் திறமை, இதெல்லாமே பற்றி சொல்கிறது 48லேருந்து 50 வரைக்கும். அடுத்தது தெரிந்து தெளிதல் 51, தெரிந்து வினையை ஆளும் வல்லமை வேண்டும் 52, சுற்றம் தழால்னு வரும் 53, அடுத்தது சோர்வு இல்லாமை, மடியின்மைன்னு வரும் 54, அடுத்து செங்கோன்மை 55, கொடுங்கோன்மை 56, வெறுவந்த செய்யாமை 57, கண்ணோட்டம் 58, ஒற்று 59, ஊக்கமுடைமை 60, சோம்பலை ஒழிக்க வேண்டும் 61, முயற்சி வேண்டும் 62, இடுக்கண் அழியாமைன்னு வருமா அந்த அதிகாரம் 63. இது எல்லாமே ஒரு அரசியல்ல ஆட்சி தலைவருக்கு இருக்கிற வேண்டிய இயல்புகள்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரியா? இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மக்களை நம்ம நல்லா பார்த்துக்கிற ஒரு ஆட்சி தலைவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ ஒரு ராஜாக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா கல்வி கேள்வியோட அறிவுடையவனா இருந்து, குற்றம் இல்லாமல், பெரியாரை துணை கொண்டு, சிற்றினம் சேராமல், தெரிஞ்சு செயல்பட்டு, வழி காலம் இடன் செயல்லாம் தெரிஞ்சு வினையை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் சுற்றத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும், சோர்வு இல்லாமல் இருக்கணும், செங்கோல் ஆட்சி செய்யணும், கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு அஞ்சு நடுங்கிற மாதிரியான செயல்களை அவனோட அதிகாரத்தின் பேரில் செய்யக்கூடாது, மக்கள்கிட்ட இரக்கமாக இருக்கணும், கண்ணோட்டமாக இருக்கணும், அதுக்கப்புறம் உளவு பார்க்குற ஆளுங்க கிட்ட எப்படி செயல்படணும், ஊக்கமுடையவனாக இருக்கணும், சோம்பல் இல்லாமல் இருக்கணும், முயற்சி உடையவனாக இருக்கணும், துன்பத்தை பொருட்படுத்தாதவனாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தா அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சி தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படி அந்த காலத்தில் ராஜா காலத்துக்கு எழுதின ஒரு குறள் இந்த காலத்துக்கு எப்படி பொருந்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசனை பற்றியும் அரசியல் அமைப்பு பற்றியும் திருவள்ளுவர் பொருட்பாலில் கூறின கருத்துக்கள் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்லா பக்காவாக பொருந்துது அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் ஒரு முடியாட்சி காலம், மன்னரோட ஆட்சி காலம். இருந்தாலும் அந்த காலத்தில் அவர் அரசருக்கு சொன்ன அந்த அறிவுரைகள் இன்னைக்கு ஒரு மக்களாட்சி நாட்டிலையும் பொருந்துது அப்படின்றது சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது திருவள்ளுவர் காட்டுகின்ற அரசு எந்த காலத்துக்குமே எந்த அமைப்பிற்குமே பொருத்தமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது மக்கள் நல அரசு. திருவள்ளுவர் கேட்டது எல்லாமே ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு திராவிட மாடலில் நம்ம என்ன சொல்கிறோம், வெல்ஃபேர் ஸ்டேட்னு தான் சொல்கிறோம். அதையே தான் திருவள்ளுவரும் கேட்டிருக்காரு, மக்கள் நல அரசு அப்படின்னு சொல்லிட்டு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நீதிமுறையோட ஆட்சி செய்யற ஒரு மன்னன் மக்கள் ராஜாவா பார்க்காம கடவுளா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசு குடும்பத்துல பிறந்து வளர்ந்து அரசனா பொறுப்பேற்றால் மட்டுமே ஒருவன் அரசனாக சிறக்க முடியாது. ஒரு ராஜா பரம்பரையிலேருந்து வந்துட்ட அப்படின்னாலே நீ ராஜாவா அப்படின்னா இல்லை. சரியா? நீ மக்களை எப்படி காப்பாத்துறியோ அது தகுந்ததான் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு மன்னன் நீதி நெறி வழுவாமல் தன்னோட கடமையை சரிவர செஞ்சான் அப்படின்னா மக்கள் அவனை கடவுளா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மன்னனை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, முன்னெல்லாம் அந்த காலத்துல கடவுள் ராஜா அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் ராஜா பரம்பரையில வந்ததுனாலேயே. ஆனா அப்படிலாம் இல்லாம மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் நீ ராஜா, அப்படி இல்லைன்னா நீ ஒன்றுத்துக்கும் புண்ணியம் இல்லாதவன் அப்படின்றத தெளிவா ஃபர்ஸ்டே சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவர்
அவரோட கண்ணோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அறம் வழுவாமல், அதாவது நீதி நெறிக்கு மாறாம நடக்கணும், தீமைகளை நீக்கி மரம் வழுவாது மானம் காப்பது அரசு அப்படின்னு சொல்றாங்க. அறம் வழுவாது, தீமைகளை நீக்கி மரம் வழுவாது மானம் காப்பது தான் என்னது அரசு. அதுக்குதான் அந்த குறள்ல சொல்லியிருப்பாங்க, அறநிழுக்கா அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு அப்படின்னு சொல்லிட்டு. மன்னர் எவ்வழியோ மக்களும் அவ்வழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அந்த மன்னன் எப்படி இருக்கணும், நீதி நெறி தவறாமல் குடிமக்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும். அவன் கெட்ட வழியில போனா அப்படின்னா மற்றவங்களுக்கு அதுவே ஒரு தூண்டுகோலா ஆயிடும். அதனால ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. சரியா, அவருக்கு அறநெறி அப்படின்றது ஒரு மன்னனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா, அடுத்தது மானம் வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது தனி வாழ்க்கையை பத்தின மான உணர்ச்சியை மட்டும் சொல்லாம மரண் இழுக்கா மானம் அப்படின்னு சொல்லி வீரத்துக்கு ஏற்புடைய மானத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டோட மானம் தான் தன் மானமா நினைச்சு ஒரு மன்னன் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காரு. செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்திலையும் ஒரு நல்ல ஆட்சினா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் உலகத்துல இருக்க உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்து வாழ்கின்றன, அதுபோல குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை பார்த்து தான் வாழறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் வானத்துல இருந்து மழை வந்தாதான் செழிப்பா வாழ முடியும்னு வானத்தையே பார்த்துட்டு இருக்கு. ஆனா ஒரு நாட்டுல ஒரு மன்னனுக்கு கீழே வாழற மக்கள் அவனோட செங்கோலை பார்த்து தான் வாழறாங்க, அதுல இருந்து நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கும் அப்படின்னு நம்பி அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அந்த காலத்துல மன்னவனோட கோல் அப்படின்னு சொல்லாம என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நல்ல ஆட்சி அப்படின்னு சொன்னதுனால அது இந்த காலத்துக்கும் பொருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு அப்படின்னு ஒரு குறள் சொல்லியிருக்காரு. இதுலயும் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குடிமக்களை அன்போடு அணைத்து கொண்டு ஆட்சி புரியும் அரசனுடைய அடிகளை பொருந்தி இந்த உலகம் நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுலதான் கொடுங்கோன்மை அதிகாரத்திலயும் ஒரு குறட்பால இதையே அப்படியே ஆப்போசிட்டா சொல்லியிருக்காரு. கொடுமையை பொறுத்து கொள்ளாம ஒரு குடிமக்கள் அழுதாங்க அப்படின்னா அதுவே அந்த மன்னனோட சிறப்பான அந்த செருப்பில்லாத அந்த ஆட்சியை அடியோடு அழிச்சிடும் அப்படின்னு. அதாவது அல்லல் பட்டு ஆற்றாது அழுது கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு நாட்டுல வாழற மக்கள் அந்த மேல இருக்கிற மன்னனோட தொல்லை தாங்க முடியாம அழுதாங்க அப்படின்னா அந்த அழுகையே அவனோட ஆட்சியை கலைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ கண்ணீர் கொடுங்கோல் அரசை அடியோடு தேய்த்து அழித்திடும் படை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் உருவகம் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நம்ம உலகத்துல ஹிட்லரு, முசோலினி, ஜார் இந்த மாதிரியான பல கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக திருவள்ளுவர் அடிக்கிற சாவுமணி அப்படின்னு இந்த குறளை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது, ஒரு நாட்டோட வருவாயை பெருக்குவதற்கு 4 வழிவகைகளை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு மன்னன் தனது அரசின் வருவாயை பெருக்கும் துறையிலும் வரவு செலவு திட்டத்திலும் வல்லவனாக விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ராஜா எப்படி நம்ம நாட்டுல பணத்தை சம்பாதிக்கணும், வரவு செலவு பத்தி எப்படிலாம் நம்மளோட அறிவு இருக்கணும் அப்படின்றத பத்தி வள்ளுவர் இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. சரியா, அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் வல்லது அரசு, பொருள் வரும் வழிகளை ஆராய்ந்து அதுக்கான பொருளை ஈட்டி அதை காத்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண ஒரு நல்ல அரசு அப்படின்னு சொல்லுவோம். முதலாக ஒரு மன்னன் பொருள் சேர்க்கும் வழிகளை பெருக்கி அதுதான் நம்ம இயற்றல்னு சொல்றோம். அடுத்தது வருவாயை திரட்டி ஒன்று சேர்க்கணும், அது ஈட்டல். அதுக்கப்புறம் சேர்த்த பொருளை காத்து 4வது என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும், அதுதான் வகுத்தல். அப்போ இயற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல் இந்த 4 வழியும் அரசர் என்ன பண்ணணும், திட்டமிட்டு செயல்படுத்தணும். அதுதான் ஒரு ராஜாவோட தலையாய கடமை அப்படின்னு சொல்றோம். அது இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டுக்குமே பொருந்தும். சரியா, அப்போ சமதர்மம் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா, அதை அன்னைக்கே வலியுறுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசு தன்னோட வருவாயை எப்படிலாம் திட்டமிட்டு செயல்படுத்தணும் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரியா,
அரசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருட்பாலில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது எல்லாமே மக்களுக்கும் பொருந்தும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் கல்வி, இடுக்கண் அறியாமை, இதெல்லாம் வந்து பண்பு நலன்கள் எல்லா உயிர்களுக்குமே வந்து பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அன்னைக்கு முடியாட்சி காலத்தில் இருந்த சில முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற மக்களாட்சி காலத்துக்குமே சிறப்பாக இருக்குது திருவள்ளுவர் எழுதின திருக்குறளில் அப்படின்றது முக்கியமாக இங்கே சொல்கிறேன். அடுத்து திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற நூல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருக்குறளை நாம் படிக்க ஆரம்பித்த உடனே அது ஒரு மதச்சார்பற்ற நூல் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த மதம், சீக்கிய மதம், ஜைன மதம், இந்து மதம்னு நிறைய மதங்கள் இருந்துச்சு. அதே போலவே சாமியே கும்பிடாத இறை மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிற நாத்திகவாதியும் இருந்திருக்காங்க. ஆனால் மதச்சார்பற்ற தன்மை அப்படின்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அந்த டைமில் வள்ளுவர் தான் ஃபஸ்ட்டு மதச்சார்பற்ற தன்மையை வந்து கொண்டு வந்தவராக இருக்கார். அந்த காலத்தில் வள்ளுவரும் வந்து ஏதோ ஒரு மதத்தில் சேர்ந்தவராக தான் இருக்கணும், நம்பிக்கை உடையவராக தான் இருக்கணும். அதனால தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. கடவுளை பற்றி புகழ்ந்தே வந்து ஒரு 10 குறளை எழுதியிருக்காரு. அவரும் ஒரு மதத்தில் இருந்திருப்பார். ஆனால் எந்த ஒரு மதத்துக்கும் ஆதாரமாக இந்த நூல் இல்லை அப்படின்றதுனால, எந்த ஒரு மதத்தை பற்றியுமே இந்த நூலில் சொல்லலை அப்படின்றதுனால தான் இது ஒரு மதச்சார்பற்ற நூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் முக்கியமான திருக்குறள் டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.